ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் வித் பிரியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கேரளா ஸ்பெஷல் ரெசிப்பியில் ஒன்றான பழம்பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் கீழே ரெட் கலர் பட்டனில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை வரும். வாங்க இன்றைக்கி பழம்பொரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் 3 நேந்திரம் பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பழம் பழுத்ததாக வாங்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பழம்பொரி செய்கிறப்போ டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாக எடுத்திங்கன்னா டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி பழுத்த பழமாக எடுத்துக்கணும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்குங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. அரிசி மாவு சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்துக்குங்க. இது எல்லாமே ஒரு பீட்ரு வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. அரிசி மாவு, உப்பு, மஞ்சள் தூள் எல்லாமே எல்லா பக்கமுமே ஈவனாக கலக்கிற மாதிரி கலந்து கொடுத்துக்குங்க. பாருங்கள், இது போல் கலந்து கொடுத்த பின்னாடி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணும்போது தான் ஒரு ஸ்மூத்தாக வரும் மாவு. பாருங்கள், இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. தண்ணி ஒரே தடவையில் அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி அதிகமாகவும் போயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம பழத்தை இதில் டிப் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணும்போது பழத்தோட மாவு நல்லா ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கரெக்டாக மாவு எடுத்துக்கங்க. பாருங்கள், இதில் நம்ம பழத்தை டிப் பண்ணி போடும்போது கரெக்டாக இருக்கும். இது போல் நீங்கள் மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்சிருக்கிற 3 நேந்திரம் பழத்தில் இந்த மாதிரி முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் கட் பண்ணிவிட்டு தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு கத்தி வச்சு பழத்தோட சென்டர் பகுதி சரிபாதி அளவுக்காக கட் பண்ணி இது போல் எடுத்துக்குங்க. இது மாதிரி எல்லா பழத்தையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், மாவும் ரெடி ஆயிடுச்சு, பழமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அதாவது எண்ணெய் ரொம்ப காய வச்சிடாதீங்க, மீடியமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், பழத்தை டிப் பண்ணி நம்ம காஞ்சிருக்கிற எண்ணெயில் இதில் சேர்த்துருங்க. எண்ணெய் அதிகம் காஞ்சிருச்சுன்னா சீக்கிரமாக செவந்து போயிடும் பழம்பொரி. அதனால் நீங்கள் கொஞ்சம் மீடியமாக இருக்கும்போது பழத்தை சேர்த்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் எடை இருக்கிறத அனுசரித்து சேர்த்துக்குங்க. 1 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டி வச்சு நல்லா திருப்பி கொடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். அதை எல்லாமே தனித்தனியாக பிரித்து எடுத்து விடுங்க. தோசை கரண்டி வச்சு திருப்பும்போது ஈஸியாக வந்துடும். அதனால் நான் அதை எடுத்திருக்கேன். பாருங்கள், இது போல் நீங்கள் நல்லா திருப்பி விட்டு வேக வைங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் திருப்பி திருப்பி விடுங்க. பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. பாருங்கள், இது போல் எல்லோ கலரில்
கரெக்டான நம்ம ஹோட்டலில் கடையில் விற்கிற மாதிரியே ஒரு சூப்பரான கலராக வந்துருச்சு. இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. நம்ம இதை ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் கடையில் விற்கிற மாதிரி அதே கலரில் சூப்பராக பார்க்குறக்கே அழகாக இருக்கிற மாதிரி ஒரு பழம்பொரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதில் வந்து ரொம்ப சத்துக்கள் அதிகமாக இருக்குது. நம்ம கடையில் விற்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம எந்த ஒரு சோடாவும் கலக்காமல் சூப்பராக நம்ம வந்து பழம்பொரி ரெடி பண்ணிட்டோம். இந்த மாவோட இந்த பழத்தோடு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.